சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அவசரமாக செயற்குழுவை கூட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக செயற்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு கடிதங்களை கொடுத்துள்ளனர். டிசம்பர் மாதத்திற்குள்ளாக உடனடியாக செயற்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக தொடரலாமா வேண்டாமா என்பதை வாக்கெடுத்து நடத்த வேண்டும். அதில் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்தால் அவரே பொதுச்செயலாளராக இருக்கட்டும், அவருக்கு எதிராக இருந்தால் உடனடியாக அவரது பதவியை பறித்து அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன், வைத்திலிங்கம் இவர்களை இணைக்க வேண்டும் என்பதையும் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களுக்கு கடிதங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றாக ஒன்றை பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் வெற்றியடைவது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் தனது கட்சியும் தலைமையும் வெற்றியடைய வேண்டும் என்று களத்தில் இறங்கி வேலை செய்தால் மட்டும்தான் அதிமுக ஆட்சியவே கைப்பற்றும். ஆனால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 4-5 அணியாக அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து கிடப்பது அதிமுகவில் யாருமே வெற்றியடைய முடியாத ஒரு சூழலை தான் உருவாக்கும். இது ஆளும் கட்சியான திமுகவிற்கும் பிற கட்சிகளுக்கும் தான் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் முதலில் அனைவரையும் ஒருங்கிணையுங்கள். கட்சிக்கு துரோகம் செய்தார்கள் என்றால் என்ன துரோகம் செய்தார்கள் என்பதை மக்களிடம் தெரிவிக்க வேண்டும். ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது பொதுக்குழு எடுத்த முடிவு என்றால் மீண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்கள். அதில் ஓபிஎஸ்ஸிற்கு எதிராக மீண்டும் கருத்து கணிப்புகள் மூலமாக மக்களிடம் நீங்கள் சொல்வது போல் நேரடியாக ஒளிபரப்பு செய்யுங்கள். அப்பொழுது தொண்டர்களுக்கு நன்றாகவே புரிந்துவிடும் யார் தவறானவர்கள் என்பதும் யார் உண்மையானவர்கள் என்பதும். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உங்களது தொகுதியில் அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது தொகுதியில் எத்தனை அணிகளாக அதிமுகவின் தொண்டர்கள் பிரிந்து இருக்கிறார்கள்? இதனால் உங்களது தொகுதியில் அதிமுக வெற்றியடைவது சாத்தியமா? அதுவே அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நிச்சயம் திமுக தோல்வியடையுமா என்பதை மறக்காம அதிமுகவின் தொண்டர்களாகிய நீங்களே கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எந்த தொகுதி என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்கள். தலைமைக்கு பயனுள்ளதாக அமையும்.